ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டுருக்க ரூட்டு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காடு அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்எஃப் ஃபேன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக போங்க, 30 கிலோமீட்டர்ஸ்லேயே போங்க அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்குது போர்டெல்லாம். ஆக்சுவலாக இங்கே நின்னாலே அங்கேருந்து சாரல் அடிக்குது, சரியான சாரல் அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓ, இந்த ரூட்லேயே எலிஃபென்ட்ஸில் இருக்குமா? வெயிட் நான் இருங்க, நான் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு கரிகாலன் vlogs. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொச்சி கேரளாவில் இருக்கும். அதாவது நேற்று நைட்டு வாகாமன் முடிச்சுட்டு அப்படியே இங்கே கொச்சிக்கு வந்துட்டோம். ஏன்னா என் ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்குது, இங்கே பக்கத்தில் அவங்க ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அத்திரப்பள்ளி போயிட்டு அங்கேருந்து வயநாடு போகிறதா பிளான். தென் நம்ம கூட ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அத்திரப்பள்ளி வாங்கடான்னு கூப்பிட்டேன்னா வரமாட்டேன்ட்டானுங்க. சரி டேரெக்டாக அவன் வயநாடு போகிறானுங்க. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் தனியாக தான் ரைட் பண்ண போகிறேன். எல்லாமே கேரளாவில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு நம்மளால் வ்ளாக் பண்ண முடியல. அதனால் நிறைய விஷயம் சிட்டிக்குள்ள வந்து நம்மளால் கேப்சர் பண்ணவே முடியல. சரி, நான் ஃப்ரெண்டு கேட்டு பார்த்தேன், இங்கே தான் போலீஸே இல்லையடா, நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு போலீஸ் வர மாதிரி இருந்தேன்னா நான் வந்து கழட்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் வந்துருமா நம்மளுக்கு. அதனால் போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கண்டிப்பாக வந்து மாட்டுறது தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 70க்கு மேலே போனாலே, 60லேருந்து 70க்கு மேலே போனாலே ஃபைன் வரும் ஆட்டோமேட்டிக்காக. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டு ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்குது, கேமரா மட்டும் போகக்கூடாது, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ரோட்டில் வந்து என்னால் விளாக் பண்ண முடியாது ஹெல்மெட் மவுண்ட் பண்ணிட்டு. இங்கேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி தான். இங்கேருந்து அத்திரப்பள்ளி போயிட்டு அங்கே போய் விளாக் பண்ணுறேன். அப்புறமா அங்கேருந்து வயநாடு போயிட்டு இன்கேஸ் நடுவில் ஏதாவது காட்ட முடிஞ்சால் ஹெல்மெட் மவுண்ட் பண்ணிட்டு அப்படியே காட்டுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து பேக் எடுத்து டைப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு, வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, டேங்க் ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக இங்கேருந்து ஏர்போர்ட் ரோடு வரையும் எந்த ப்ராப்ளமும் இல்லையா, சிசிடிவி இருக்காது, வாங்க போகிறோம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்காரு. சரி, அதனால் நம்பி கேமரா மாட்டு கொஞ்சம் தூரம் போவோம். இங்கே எல்லாம் ஸ்பீடாக தான் வராங்க. லோக்கலுங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா சிசிடிவி எங்கே இருக்குது, கரெக்டாக சிசிடிவி பக்கத்தில் தான் ஸ்லோ பண்ணிடுவாங்களாம். 60 சிட்டிக்குள்ளே, அவுட்டரில் போனால் 80, இந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் போகணுமா. அதை தாண்டி போனால் கேமராவில் மாட்டிக்குமா. கேரளா வந்தீங்கன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 60, 80. ஓ நோ, போலீஸ். ஆனால் கேரளா பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க. ரோடு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் சிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கேரளா. கொச்சி ஏர்போர்ட் யூ-டர்ன் போடு. ஏய் நோ பேன், I wanna go. ஆஹா, செக் போஸ்ட் எல்லாம் இருக்கிறது. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு க்ரீன் ஏர்போர்ட் ஆகுது. என்னடா இது சுற்றி கூப்பிட்டு போகிறீங்க? நம்மலாம் வண்டி காருக்கு பெட்ரோல் போட்டு பார்த்துருப்போம், பைக்குக்கு பெட்ரோல் போட்டு பார்த்துருப்போம். ஏரோப்ளைனுக்கு ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணுற வேலை தான் நம்ம தம்பி பார்க்குறாப்புல. இப்போ இங்கே தான் நினைக்கிறேன். வா, இதுவில் தானா? சரி ஓகே, நான் அவனுக்கு கால் பண்ணுறேன், வருவானா? சரி ஓகே கைஸ், இங்கே தான் அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம் வரானான்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தா செம்ம க்ளீனாக இருக்குது கொச்சி ஏர்போர்ட்டு. ஆனால் உள்ளே வந்து வீடியோலாம் பெருசாக எடுக்கக்கூடாதான், ப்ரைவேட் பிளேஸ் ஏதோ சொல்கிறாங்க. ஃபைன்லாம் 5000 வரையும் இருக்குமா. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி வச்சுருக்காங்க. ஒரு இடம் விடாம சுற்றி எங்கே பார்த்தா சிசிடிவி போட்டு காட்ட மாதிரி ஒரு சிசிடிவி. இந்த மாதிரி எங்கே போனாலும் சிசிடிவி இருக்குது கொச்சின், அதாவது கேரளாவில். கேரளா இஸ் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே, கொச்சின் ஏர்போர்ட்டை பார்த்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு அப்படி அத்திரப்பள்ளி கிளம்ப வேண்டியதான். நம்ம நண்பன் வந்து உள்ளே ஏதோ ஓட்டியில் மாட்டிட்டானா, வெளியே வர முடியாதுன்ட்டான். சரி ஓகேடா பாய் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும். ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டுருக்க ரூட்டு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காடு அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா அத்திரப்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் 18 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இப்படி தான் போகணும் போலக்க. இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் போட்டிருக்குது போர்டில். எனக்கு மேப்லேயும் 18 தான் காட்டுது கரெக்டாக.
அங்கே போனதுக்கப்புறம் நம்ம போகிறது ஒரு ஜங்ஷன் மாதிரி தான். அங்கேருந்து மறுபடியும் ஃபால்ஸுக்கு ஏறணுமா பைக்கு போகுமா என்னன்னு தெரில ரூட்டு. வா, லொக்கேஷன் ஃபுல்லாகவே சும்மா செம்மையாக இருக்குதுங்கண்ணா இடம். ஓகே, ரைட் ஆர் லெஃப்ட்டு? அத்திரிப்பள்ளி ரைட்டு. பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க. கேரளாவில் எந்த இடம் போனாலுமே ஒரு வில்லேஜ் டைப்பாக செட்டப் தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே போனாலும் அப்படி தான் இருக்குது. நம்ம போகிறது பார்த்தோன்னா பைன் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரூட் அப்படி தான் தெரிஞ்சு பார்க்க. இப்படி வந்தால் தான் கொஞ்சம், அதாவது சிட்டிலேருந்து அவுட்டராக இருக்குது. மிச்சம் எல்லாமே சிட்டிக்குள்ளே பூந்து வர மாதிரி தான் இருக்குது. ஹைவேயில் பூந்து வர மாதிரி திருப்பி இருக்குது. இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே எதுவும் செக் போஸ்ட் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் தெரியுது ஃபால்ஸ் நல்லா போகிறது. இதோட டாப்பு தான் நம்மளுக்கு அத்திரப்பள்ளி. இன்னொரு 13 கிலோமீட்டர் காட்டுது. ஓ, லொக்கேஷன் பாருங்களேன். இது உள்ள ஏதாவது பாம்பு கிம்பு இருக்க போகுது. ஓகே, வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். மேலே போய் ஃபால்ஸ் பார்ப்போம். ஃபுல்லாக ரோடு உடஞ்சிருக்குது. பேந்து அங்கங்கே. ஐயோ, நிறைய பேர் நான் வந்துட்டு போகிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்ததே லேட்டு, 12 மணி ஆகுது. மணி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடு அப்படி இருக்குது கண்டிஷன்ஸ் எல்லாமே. அடுத்ததாக செக் போஸ்ட்டாக எல்லாம் கும்பலாக இருக்காங்க. சரி, நான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில, அங்கே ஒரு யானை நிற்குதுங்க. அதான் எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஓகே, என்னால் காட்ட முடியுதான்னு பார்க்குறேருங்க. ஓ, இந்த ரூட்லேயே எலிஃபெண்ட்ஸில் இருக்குமா? வெயிட் நான் இருங்க, நான் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். இங்கே நிற்காதீங்க, அப்படி போங்கங்கிறாங்க போலீஸு. இங்கே நிற்கக்கூடாது, இங்கே யானை இருக்குதுன்ட்டு. கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரில. ஆக்சுவலாக நான் பார்த்தேன், பட் கேமரா கேப்சர் ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோதாங்க, அத்திரிப்பள்ளி வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிருக்குது அங்கேருந்து, கொச்சியிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. மணி கரெக்டாக 12:30 மணி ஆகுது. இங்கேருந்து ஆப்போசிட்டில் எனக்கு தான் தெரில, பக்கத்தில் போய் காட்டுறேன். ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் தான் கேட் பாஸ் மாதிரி வாங்கிட்டு உள்ளே போகணுமா. பேக்கெல்லாம் டைப் பண்ணிட்டு வண்டியில் வச்சாச்சு. அவள் தான் போய்ட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஓகே, நில்லுங்க, பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபால்ஸ் கிட்ட. A few moments later. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காய்ச்சி நான் வந்துடுறேன். உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா ஒரு 50 ரூபா ஒரு அடல் டிக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் கேமரா டிக்கெட் வந்து ஒரு 60 ரூபா ஆச்சு. மொத்தம் 110 ரூபா தான் ஆச்சு. அதுவும் வீடியோ கேமரானா 400 ரூபாவான். நான் வெறும் ஸ்டில் கேமரா டிக்கெட் தான் எடுத்திருக்கேன், வீடியோ கேமரா டிக்கெட் எடுக்கவே இல்லை. கிட்ட வந்துட்ட ஃபால்ஸு. இங்கே வந்து ரோப் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து அந்த சைடு யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு.
ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வெறும் வியூ பாயிண்ட் தானே, இங்கேருந்து பார்க்க மட்டும் தான் முடியுமா. குளிக்கணும்னா மேலே ஏறி இங்கேருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணணுமா. ஆனால் நான் குளிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு போய் அந்த இடத்த காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க, டாப்லேருந்து காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர் தான் இது, ஃபால்ஸ் அந்த சைடு தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு கீழே இறங்கணுமா, இறங்கினா தான் நம்ம குளிக்க முடியுமா. ஆக்சுவலாக ஃபால்ஸு போகணும்னா இந்த ரூட்டில் போகணுமா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, இந்த மாதிரி பாறையை உடச்சி போட்டிருக்காங்க, அந்த ரூட்டில் தான் போகணுமா. ஒரு இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆகிருப்பேன். இன்னும் ஒரு 5 minutes to 10 minutes நடந்தேன்னா உள்ளே போய் சேர்ந்துடலாம். எல்லாம் நடந்துனே தான் இருக்காங்க, பார்த்து கேமரா பார்த்து நடந்தால் தலைகளை கீழே விழுந்து போலுக்கு. ஆக்சுவலாக இங்கே நின்னாலே அங்கேருந்து சாரல் அடிக்குது, சரியான சாரல் அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. கேமராலாம் நனைஞ்சிருச்சு, என் கேமராலாம் நனைஞ்சிருச்சு. கேட்குதா இல்லையான்னு தெரியல நான் பேசுகிறதெல்லாம். கேமரா பார்த்துட்டே கீழே விழுந்துருப்பேன். நல்ல வேலை. நான் உள்ளே அங்கே அடிக்கிற தண்ணி வந்து இங்கே வந்து வரையும் தெரிக்குது என் மேலே. நல்லா குளிச்சிட்டேன், உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன ரீல்ஸ் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு. நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதானே தெரில, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது அருவி. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம். அத்திரப்பள்ளி பார்த்தது போதும், பார்க்கணுன்னா இன்னும் நிறையா பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, நம்மளுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாம். அட்லாஸ்ட் பைக் பாயிண்ட் வந்தாச்சு. ஃபுல்லாக தலையில் நனைஞ்சி பயங்கரமான தண்ணி. நான் பயந்துனே போனேன், ஏன்னா எல்லாத்தையும் வச்சு நான் டைப் பண்ணிட்டு தான் போனேன். எல்லாம் அப்படியே இருக்குமா, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்ட்டு. ஆனால் ஒரு பொருளும் யாருமே தொடவே இல்லை, எல்லாமே அப்படியே சேஃபாக இருந்துச்சு. ஓகே, இங்கேருந்து வயநாடு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக அத்திரப்பள்ளியில் இந்த வாட்டர் ஃபால்ஸில் நனைஞ்சதே அவன் ஜாக்கெட் எல்லாமே நல்லா ஈரமாயிருச்சு. ரன்னிங்கில் அப்படியே வெயிலே காய வச்சுட்டு போவோம் தான். இப்போ வந்து ஆனால் தண்ணி வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது. மழை டைமில் இந்த மாதிரி டைமில் வராதிங்க. ஆகஸ்ட்டு, செப்டம்பர், நவம்பர் இந்த டைமில் மழை டைம்லலாம் வராதிங்க அத்திரப்பள்ளிக்கு. கேரளாவில் மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து மழை டைமில் வந்திங்கன்னா குளிக்க முடியாது. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், பட்டு குளிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. தண்ணி எவ்வளோ வருதோ அதோடய ஃப்ளோவை பொறுத்து தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்எஃப்என்ஸ் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக போங்க, 30 kilometers போங்க அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்குது போர்டெல்லாம். ஆனால் தெரில எப்படி இருக்குன்ட்டு. இன்கேஸ் எதாவது பார்த்தேன்னா கேப்சர் பண்ணால் காட்டுறேன். தனியாக வேறு இருக்கேன்னா எது ஏறி மிச்சிற போகுது யானை. ஐயோ, கமான், ஜஸ்ட் 227 kilometers, 6 hours போய் சேர்ந்துடலாம். வயநாடு போய் சேர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சேன்னா எனக்கு என்ன வேணாம் தான் தந்து. அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் என்றால், ஏதோ கொளத்தூர்னு ஒரு ஊர் கடது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் பெரிண்டல் மன்னா, அது கரெக்டாக பேர் வாயில் வர மாட்டேது, பெரிண்டல் மன்னாவாக அதை போட்டுருந்துச்சு. 2 ஊருக்கும் நடுவில் ஒரு ரோடு போகுது, அந்த ரோட்டு வழியாக போயிட்டுருக்கோம். இன்னும் 122 kilometer டு வயநாடு. ஆல்மோஸ்ட்டு 120 kilometers நான் க்ராஸ் பண்ணிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எனக்கு 2.5 hours மேலே ஆயிடுச்சு எனக்கு, ஜஸ்ட்டு 120 kilometers க்ராஸ் பண்ணுறதுக்கு.
ஏன்னா ஸ்பீட் லிமிட்டு அதெல்லாம் பற்றி ஒரு கவலை. எங்கே ஸ்பீட் லிமிட் என்னன்னு தெரில நம்மளுக்கு, எந்த ரோட்டில் எப்படி போகணுன்ட்டு. ஒரு சில இடத்துல தான் போர்டு இருக்குது, நிறைய இடத்துல போர்டே இல்லை. அண்ட் செகண்டரி வந்து ஹில் ஸ்டேஷனு, ஏதோ ஊருக்குள்ளே ஃபாரஸ்ட்டு, இந்தமாரி இடத்துக்குள்ள தான் பூந்து போகுது. இந்த 2 விஷயத்தினால தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்ட்டுருக்கேன். 40, 50, 60 இதிலே தான் வண்டி போகுது, ஸ்பீடாகவே போகலண்ணா. அப்புறம் எப்படி நம்ம சீக்கிரமாக போய் சேர்றது அங்கே? கரெக்டாக 6.5 மணி நேரம் காட்டுச்சு மேப்பு. 2 மணிக்கு நம்ம கிளம்பியிருந்தோன்னா ஒரு 8:30 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருக்கணும் மேக்ஸிமம். மேப்பு காட்டுறதே ஸ்லோவாக தான் காட்டும். நம்ம அதே ஸ்பீடில் போயிருந்தனால 8:30 மணிக்கு போய் சேர்ந்துருக்கலாம். இப்போ நான் என்னோடய எஸ்டிமேஷன் படி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிரம் போலுக்க நான் வயநாடு போய் சேர்றதுக்கு. எனிவே ஆனால் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி ஃபாரஸ்ட் ரூட் தான். நல்லா செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் ஃபுல்லாகவே சுற்றி காடுகள், நல்லா சில்லுன்னு இருக்குது. என்னடா பண்ணுற? நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது சில இங்கே கொஞ்சம் வெஹிக்கிள் ஏறுறதா இருக்கட்டும், ரோடு கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் ரிஸ்கியாக தான் பண்ணுறாங்கலாம். A few moments later. அட்லாஸ் கைஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கேருந்து வயநாடு போகல. ஏன்னா கிட்டத்தட்ட மணி 8:30 ஆயிடுச்சு. வண்டி போது ரூட்டு போயினே இருக்குது. ஆனால் வயநாடு வந்த பாடு இல்லை. இன்னும் 41 கிலோமீட்டர் காட்டுது என் மேப்பில் எனக்கு வயநாடு. பார்த்திங்கன்னா அந்தந்து 41 கிலோமீட்டர் பிரச்சனை கிடையாது. போகிற இடம் ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் மவுண்டெயின்ஸ் ஏரியாவும் இருக்குது. அந்த ரூட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நைட்டு 9 மணிக்கு 9:30 நம்ம எப்போ போகிறது? இன்னும் 41 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் காட்டுது. எப்படி போகிறது? அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான இடம். ஏன்னா எங்கே டர்னிங் பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் கிளியராகவே தெரியாது நம்மளுக்கு. அதனால் சரியான ரிஸ்க்கு இது போகிறது. எப்படியும் இங்கே எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரூம் எடுத்து தங்கலான்னு ஒரு இடத்த பார்த்தா, ஏதோ ஒரு அடிவாரமோ ஏதோ ஒரு ஊர், இந்த ஊர் பேர், அந்த இடத்துல ரூம் எடுத்துட்டேன். 700 அதிகம் தான் மூலம் எனக்கு தெரியுது. இங்கே ரூம் இன்னும் அவ்வளோ சீன்லாம் இல்லை ரூமுக்கு. ஆக்சுவலாக 2 பேர் தங்குற ரூம் ஆகுது. ரெகுலராக 800 எவ்வளோ வாங்குவாங்களாம். சரி, ஒருத்தர் நீங்கள் கம்மியாக இருக்கனால 700 நீங்கள் தாங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போது நைட்டு என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது. இங்கே எங்கேயா தங்கியே ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பட்டுன்னு எனக்கு ரூம் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து விடிய கால ஒரு 6 மணி அந்த ரேஞ்சில் வந்து கிளம்ப ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இங்கேருந்து கிளம்பி வயநாடு போயிட்டு ஜிப்லைன் அங்கே பார்த்து வச்சுருக்கேன். லாங்கஸ்ட் ஜிப்லைன் அது பேர் ஒன்று. அதுக்கப்புறம் சூச்சிப்பாரா ஃபால்ஸு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஏரியா பார்க்கலாமா, நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பிளான் பண்ண போகிறேன். போயிட்டு வயநாடு பார்த்துட்டு வயநாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்டிப்பூரா அப்படியே கர்நாடகாவில் என்ட்ராக தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங். நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு வாங்க உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிருந்து விடைபெறுவது எம்டி கரிகாலன்.